ஐயோ எடேண்டி, என்னது இது? புது நம்பரா இருக்கு. யாரா இருக்கும்? ஏதாவது ஏழ்றையா இருக்குமோ? நாம தான் எல்லாருக்கும் ஏழ்ற, நமக்கு யார் ஏழரையா இருக்க போறாங்க? யாரா இருந்தா என்ன, அட்டன் பண்ணுவோம். ஹலோ, யார் பேசுறது? ஏய் நான் பண்டு பேசுறேன்டி. ஆமா இவ்வளவு நேரமா ரிங்கு போயிட்டு இருக்கு, போன் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? பண்டுவா? போன் அடிச்சது புது நம்பரா இருக்கே, யாரா இருக்குமோன்னு யோசிச்சு எடுத்தேன். ஏய் உனக்கெல்லாம் போன் வர்றதே பெரிய விஷயம், இதுல போன் எடுக்காம புது நம்பர் பழைய நம்பர்னு வேற பாத்துட்டு இருக்கியா நீ? அதுக்கு இல்ல பண்டு, சும்மா ஒரு இதுக்குதான். எதுக்குதான்? ஆமா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? ஓசியில ஒரு குடம் கோமியம் வாங்கறதுக்காக பால்காரதாத்திர குடத்தை வச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கேன். உனக்கு எதுக்குடி ஒரு குடம் கோமியம்? வாங்கி பாக்கெட் போட்டு பக்கத்துக்கார ஆளத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேணுங்கிறவாளுக்கு வித்துருவேன். ஐயோ இது முகூர்த்த சீசன் இல்லையோ, எப்படி என் மூளை? ஐயோ நீ மாடு முட்டி தாண்டி சாவ. பண்டு, ஓ வாயால் அப்படிலாம் சொல்லாதம்மா. அப்படின்னா நான் பேப்பர்ல எழுதி காட்டட்டுமா? போ பண்டு, உனக்கு எப்பவுமே காமெடி தான். ஏய் இது காமெடி இல்ல, சீரியஸ். பண்டு நீ இப்ப எங்க இருக்க? நான் ஆவடியார் கோவில்ல இருக்கேன். ஆவடையார் கோயில்லையா? அப்பா அந்த பண்ண கிட்ட மாட்டினுட்டியா? அது அது அதெல்லாம் ஒண்ணு இல்ல. யார் சொன்னா? இந்த பண்டுவுக்கு பிரச்சனை கொடுக்க ஒருத்தன் பிறந்து வரணும். அந்த அண்டர்வேர் போட்ட பண்ண கிட்ட நான் மாட்டிப்பேனா? நான் புயல் மாதிரி பூந்து வந்துருவேன்ல. அதானே. நான் சூறாவளி மாதிரி சுத்தி சுத்தி சொயட்டி சொயட்டி அடிப்பேன்டி. அதானே. பண்டு என்ன லேசு பட்டவளா? சரி சரிடி போதும் நிறுத்து. அப்புறம் உன் ஓட்ட வீட்டுக்கு ஒட்டடை அடிச்சு சுண்ணாம்பு அடிக்கணும்னு ஒரு 15,000 ரூபாய் பணம் கேட்டிருக்கியா? நானா? 15,000மா? உங்கட்டியா? கேட்டா கொடுத்துருவியா? என்னடி அதிர்ச்சி பைத்திய மாதிரி கேக்குற? ஐயே, உங்ககிட்ட 15 ரூபாய் கேட்டாலே உன் கால இருக்கிற பழைய செருப்பாலே அடிப்ப. 15,000மா? ஆமா, நான் உங்ககிட்ட எப்ப கேட்டேன்? கேட்டடி, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. பண்டு பண்டு, என்னடி பூ கட்டின்னு இருக்கியா? இல்ல புடலங்கா வெட்டின்னு இருக்கேன். இப்படி காமெடி பஞ்சு கவுண்டர் குடுக்கற பாத்தியா? இதுதாண்டி உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் மூஞ்சில கூட நல்லா பஞ்சு கொடுப்பேன், அடிக்கட்டுமா? பாத்தியா பாத்தியா, மறுபடியும் கவுண்டர் பஞ்சு அடிக்கிற. ஏய் ஏய் இப்ப எதுக்கு கேனத்தனமா கேக்க இழிக்கிற? ஓ பண்டு, நீ பூ கட்டுற அழகு இருக்கே, அடாடாடாடாடா, ஒரு பூந்தோட்டமே உட்கார்ந்துட்டு பூ கட்டுற மாதிரி புலங்காகிதமா இருக்கு. அப்படியே சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் மாதிரியே இருக்குடி. சரிடி மண்டு. ஆமா இப்ப எதுக்கு என்ன வாயாலேயே அபிஷேகம் பண்ணிட்டு இருக்க? அது வேற ஒண்ணும் இல்ல, பொங்கல் வருது. அது வருஷம் வருஷம் தான் வருது, அதுக்கு என்ன இப்போ? இல்ல, வீடு ஒயிட் வாஷ் பண்ணணும். ஏய் நல்லா இருக்கிற வீட்டுக்கு தாண்டி ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. எந்த நேரமும் இடிஞ்சு விடுற மாதிரி இருக்கிற உன் வீட்டுக்கு மராமத்து வேலை தான் பார்க்கணும். ஏதோ ஒண்ணு பண்ணணும். பண்ணு, யார் வேணான்னு சொல்றா? அது எதுக்கு நீ என்கிட்ட வந்து சொல்ற? இல்ல, அதுக்கு ஒரு 15,000 ரூபாய் பணம் வேணும். உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்த. என்னது 15,000மா? ஏய் நீ என்ன என்கிட்ட கொடுத்தா வச்சிருக்க? கேட்ட உடனே எடுத்து நீட்டுறதுக்கு மூஞ்சி மொகரையும் பாரு. வந்துட்டா 15,000 கொடு 16,000 கொடுன்னு. ப்ளீஸ் பண்டு, பொங்கலுக்கு ஒயிட் வாஷ் பண்ணணும் பண்டு. ஏய் நீ ஒயிட் வாஷ் பண்ணாட்டி வர பொங்கல் வராம அப்படியே போயிடுமா? ஏய் வழக்கமா பொங்கலுக்கு நீ என்ன பண்ணுவ? இந்த பெருமாள் கோயில்ல போய் பொங்கலை வாங்கி தின்னுட்டு அந்த பிரகாரத்திலே படுத்து தூங்க வேண்டியதானே? என்னமோ தஞ்சாவூர்ல 500 ஏக்கர் வயலும் 50 மாடும் இருக்கிற மாதிரி பொங்கல் கொண்டாடுறாள பொங்கல். பண்டு, நீ என்ன டூ மச் இன்சல்ட் பண்ற. ஏய் இந்த 2 மச் 3 மச் 4 மச்னு மச்சு மச்சா உன்னை நான் இன்சல்ட் பண்ணுவேண்டி. ஓடி போய் போக்கத்தவளே. பண்டு, I asked for money. You give or not give. But don't insult and irritate me. ஏய் போய் அவர்ட்ட சொல்ல புரியாதா? போறியா இல்லையா? எடுக்கிறது பிச்சைல இங்கிலீஷ் வேற வான் வேற பண்றியா நீ? ஏய் மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்ல இந்த பூச்சியை போட்டு உன் மண்டைய உடைச்சிடுவேன். போடி போங்கற. போறியா இல்லையா? ஐயா ஆள பாரு ஆள. இப்ப ஞாபகம் வந்துருது. ஏதோ போறாத வேலை, வேற வழி இல்லாம நான் உங்ககிட்ட வந்து 15,000 ரூபாய் பணம் கேட்டேன். அதுக்கு நீ என்ன அவமானப்படுத்தி அனுப்பிட்டியே. ஏடி
நான் உன்னை அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, படாத பாடுபடுத்துறது இதெல்லாம் உனக்கு புதுசா என்ன? இல்ல இல்ல இல்ல, நான் உன்னை அவ்வளவு அசிங்கப்படுத்ததுக்கு அப்புறமா 5வது நிமிஷமே அப்படியே தொடச்சு போட்டுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நீ வாழ ஆட்டிக்கிட்டு என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறதா புதுசா? இதெல்லாம் நமக்குள்ள எப்பவுமே நடக்கிறதானடி. ஆமா ஆமா பண்டு. வழியாதடி, போன் வழியா ஒழுகுது. போ பண்டு. தர்தனை பிடிச்சவளுக்கு வெக்கம் வேறயா? இப்போ நீ எதுக்கு போன் பண்ண? ஓ, போன் பண்ணியாவது என்ன திட்டணும்னு நினைக்கிறியா? திட்டு திட்டு பண்டு. நீ திட்டு திண்டுக்கல்லு, வெய்ய வெய்ய வைரக்கல்லு. ஐயோ, ரொம்ப புகழாத மாமி. அன்னைக்கு உன்னை அசிங்கப்படுத்தி துரத்துனதுல இருந்து மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருடல். என்ன நெருடல்? அத நான் தெரிஞ்சுக்கலாமா? பாவம் மாமி. ஒரு பாசத்தோட, ஒரு உரிமையோட நம்ம கிட்ட வந்து 15,000 பணம் கேட்டா, அவளை மூஞ்சில் அடிச்ச மாதிரி அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டோமே. பாவம், அவன் மனசு என்ன பாடுபடும்? அவளுக்கு நம்மளை விட்டா யார் இருக்கா? அவ ஒரு அனாதை பக்கின்னு மனசுக்குள்ள அப்படியே நெருடிக்கிட்டே இருந்துச்சு. பண்டு, உனக்கு தான் என் மேலே எவ்வளவு பாசப்படு. அழாதரி, அழாத. நான் ஒரு அசடு, அபிஷ்டு, அச்சு பிச்சு, அச மஞ்சம். அப்புறம் இதையும் சேர்த்துக்கோ, பிரம்மஹத்தி, பீட. நன்னா திட்டு பண்டு. இந்த மரமண்டைக்கு நன்னா உரைக்கட்டும். ஷோ, உன் மண்டையில உரைக்கிற அளவுக்குலாம் நான் திட்ட முடியாது. இங்க பாரு, நான் இப்ப எதுக்கு உன்னை கூப்பிட்டேன்னா, அப்ப நீ என்கிட்ட கேட்ட 15,000 ரூபாய இப்ப நான் உனக்கு தரேன். நீ கிளம்பி நேர உடனே ஆவுடையார் கோயிலுக்கு வந்து வாங்கிக்க. ஐயோ, நான் உங்ககிட்ட பணம் கேட்டது பொங்கலுக்கு வெள்ளை அடிக்க. பொங்கல் தான் போயிடுத்து. ஐயோ, பொங்கல் போனா என்ன, ரம்ஜான் வருது இல்ல, அதுக்கு வெள்ளையடி. ரம்ஜானுக்கு வெள்ளை அடிக்கிறதா? அதுக்கும் நெக்கும் என்னடி சம்பந்தம்? ஐயோ, உனக்கு எனக்கு என்னடி சம்பந்தம் இருக்கு? ஏதாவது உனக்கு வெள்ளைய அடியேண்டி. ஆமாமா, நமக்கு எம்மதமும் சம்மதம். இங்க பாரு, நீ உடனே கிளம்பி ஆவுடையார் கோயிலுக்கு வரியா இல்லையா? உனக்கு 15,000 ரூபாய் பணம் வேணுமா வேணாமா? என்ன பண்ற இப்படி கேட்டுட்ட? 15,000 சும்மாவா? தேடி வர மகாலட்சுமியை நான் வேண்டான்னு சொல்லுவேனா? செம்மத்தைய மாட்டினா இவ. ஆமா, நீ மூதேவியை விட மாட்ட, ஸ்ரீதேவியை விடுவியா? ஆமா, பஸ்ஸுக்கு பைசா வச்சிருக்கியா? நான் என்னைக்கு பஸ்ல எல்லாம் வந்திருக்கேன்? ஆல்வேஸ் லிஃப்ட் கேட்டு ஓசி டிராவல் தான். வந்துடுறேன். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ டி. அடுத்த அடிமையும் சிக்கிட்டா. என்ன கொலம்பஸ், ஆரம்பமே அவசகுணமா இருக்கு. எச்சிலேயே ஆத்து வாசல்ல லெக்டான அறிவாளை தீட்டின்னு இருக்கான். அநேகமா சாண பிடிக்கிறவனா இருப்பான். யாரா இருந்தா என்ன, நம்ம கிட்ட பதம் பார்க்காம இருந்தா சந்தோஷம். சரி, யாரு என்னன்னு கேள. என்ன யாரு என்னன்னு கேக்குறதா? என்னடா கேக்குறதான்னு இழுக்கிற? ஏன் நீ கேள? நான் பொம்மநாட்டி. நான் பொம்மநாட்டி. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அடிக்கடி ஞாபகப்பட்டு டக்குன்னு ஷாக் ஆகுதுல்ல. என்னடா முன்ன பின்ன தெரியாத வாழ்ட்ட நான் எப்படிடா பேசுறது? பின்னாடி பாத்துட்டு அப்படியே முன்னாடி போய் பாத்துட்டு அப்புறம் பேசு. மூஞ்ச பாத்தியா நல்லா? அவன் கையில அருவா வச்சிருக்கான், அப்படியே அவன்கிட்ட என்ன கோத்து விடலான்னு பாக்குறியா நீ? அப்புறம் அவன் ஒரு இழுப்பு இழுத்தானா உன் மூஞ்சி மாதிரி அடியா. மூஞ்சி தேவை அதெல்லாம் எனக்கு. பாரு இரு, கொஞ்சம் தைரியம் வர வச்சுன்னு கேக்குறேன் பாரு. ஹலோ, சாணா பிடிக்கிறவர? நான் சாண பிடிக்கிறவன்ல, கோண பிடிக்கிறவன். கோண பிடிக்கிறவனா? என்னடா புதுசா இருக்குது? புதுசாவும் இருக்கும், ஒரு தினிசாவும் இருக்கும். ஏண்டா வெளியூர்ல இருந்து வந்து உள்ளூர்காரங்க நக்கல் பண்றீங்க? ஐயா ஐயா, நெக்கெல்லாம் பண்ணலங்க ஐயா. என்னது ஐயாங்கிற? நான் என்ன வயசானவனா இல்ல கிழவனா? இல்லங்கண்ணா. அண்ணாவா? அப்ப நான் உன்னோட பெரியவனா? இல்ல தம்பி. தம்பியா? அப்ப நீ எனக்கு அண்ணன், நான் பொடியன். நான் சொல்றத கேளுடா முதல்ல. 20 நாளா உனக்கு வேலை கொடுக்கல, இன்னைக்கு வேலை வந்துருச்சு உனக்கு. அப்புறம் எப்படிடா உன்னை கூப்பிடுறது? ஏய், நீ எதுக்குடா என்ன கூப்பிடணும்? நான் கூப்பிட வேண்டியவங்களை கூப்பிடுறேன்டா. பண்ணையாரையா, 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 வந்துட்டேன் வந்துட்டேன். பண்ண திண்ணையில இருந்து வரும் பார்த்தா இந்த வெண்ணெய் இந்த பக்கத்துல இருந்து வருது.
என்ன சைலண்டா இருக்கிறானுங்க என்ன பிளான் பண்றானுங்களா? என்னடா அருணாச்சலம்? யாருன்னே தெரியல. ஏண்டா பண்ணையாருன்னு கூப்பிட்ட வந்து நிக்கிறான், அப்புறம் யாருன்னு கேக்குற அவன போய் யாருன்னே தெரியலங்க ஐயா. ஏண்டா இப்பதான்டா சொன்ன பண்ணையாருன்னு, அப்புறம் ஏன்டா மறுபடியும் குழப்புற? சுமாரா ஐயா என்ட்ரில இருந்து எடக்கு முடக்கா பேசினுங்கிறான். எனக்கு முடக்கா பேசினா சடக்கு முடக்குனா அவங்க கை கால ஒடிக்க வேண்டி தானடா. அவ்வளவு எதுக்குடா? கையில அருவா இருக்குல்ல, சீவ வேண்டி தானடா. இரா நான் நல்லா சீவிக்கிறேன், மாமி என்னைக்கெல்லாம் நல்லா சீவி இருக்குது, நீ வேற என்ன தனியா சீவுறன்ற? ஏய், இது அந்த சீவல் இல்ல. ஓ வெத்தலை பக்க சீவலா? நோ, ஏளனி சீவல். கோபப்படாதடா டேய். என்ன விஷயத்துக்கு வந்தா என்ன ஏதுன்னு கேளுங்கடா, அப்பதானே அடுத்த விஷயத்துக்கு போக முடியும். சரி எதுக்கு வந்த? ஆமா எதுக்கு வந்தீங்க நீங்க? பிரதமருக்கு மனு கொடுக்கணும், அவங்ககிட்ட எழுதி வாங்கி போலான்னு வந்தேன். ஐயா எனக்கு ஏது படிக்க தெரியாது. எழுத படிக்க தெரியாதவனுக்கு எதுக்குடா இத்தனை பேனா? ஒன்னு பொட்டு வரையறதுக்கு, இன்னொன்னு மீச வரையறதுக்கு. சரி சரி, நீங்க வந்த விஷயத்துக்கு வாங்க. நாங்க பண்டு மேடத்தை பாக்கிறதுக்காக சென்னையில இருந்து வந்துக்கிறோம். பண்டு மேடமா? பண்டு மேடத்தை பார்க்க வந்துக்கிறீங்களா? சிரியா சிரி. வாங்க வாங்க வாங்க. என்ன ஆம்பளை போய் கட்டி பிடிக்கிற? டேய் நேரா டேய், பண்டு மேடம் தான்டா சொன்னா, அதுக்கு ஏன்டா இப்படி அஃபைட் கொடுக்குற? அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க, அதனால தான். ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? நாங்க பண்டு மேடத்தை பார்க்க வந்தோம். பண்டு மேடத்தை பார்க்க வந்தீங்களா? டேய் இவங்களை வச்சு காரியத்தை முடிச்சிட வேண்டியதுதான். டேய் இதா ஏன்டா இவ்வளவு பொங்குற நீ? அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க. ஐயோ உல்டாவா பேசுறானே, எப்படா மேட்டருக்கு வருவ நீ? ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? உனக்கு காரியம் பண்றதுக்காக வர சொன்னேன். என்னது எனக்கு காரியம் பண்ற விஷயமா? ஐயோ இரியா உனக்கு கல்யாண காரியம் சொல்ல வந்தேன். ஒத்த ஆளா இருந்து என்னால கல்யாண காரியத்தெல்லாம் கவனிக்க முடியுமா? அதுக்காக தான் ஒத்தாசிக்கு இருக்கட்டுமே அவங்கள வர வச்சேன். அது நாங்க ரெண்டு பேருமே பண்டு மேடத்துக்கு லெஃப்ட் ரைட் மாதிரி. என்ன நீங்க ரைட்ல நிக்கிறீங்க? ஐயோ செம காமெடியா போயிடுச்சுப்பியா, நீ போயிடுச்சுப்பியா. ஏய் சாவடிக்காதடா, உள்ள போங்க போங்க போங்க. என்ன குரங்கு மாதிரி சிவரேறி குதிக்கிறான்? வாங்க. வந்துதானே இருக்கிறோம். என்ன வில்லேஜ் ஹவுஸ்க்கு வந்தது வராதமா பின்னாடி கொல்லப்புறத்துக்கு கூட்டு வந்திருக்கீங்க? ஓ மாடு கண்ண குளிப்பாட்டி தொழுவத்தை சுத்தம் பண்ணி செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே தேடி வரும். இந்த மாதிரிலாம் எங்களால பண்ண முடியாது. ஆமா இந்த வீட்டுல 3 அடியில ஒரு கேள்வி இருந்தது, எங்க அது? எல்லாம் சொல்றேன். ஆமா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் வந்தீங்களா? அட நீங்க வேற, நான் அந்த வேலை வரும்போது ஓசி மாமி ஓரமா நின்னுகினேன். டேய் நீ பிச்சை எடுக்கிற நான் சொன்னேன், ஏன் அதுக்குள்ள அவசரப்படுற? ஓரமா நின்னுகினு போற வர வண்டியெல்லாம் நிறுத்தி லிப்ட் கேட்டு நின்றுது. எல்லாரும் நிறுத்தி நிதானமா அப்படின்னு காரி துப்பி திட்டிட்டு போயின்னு இருந்தாங்க. பாக்குறதுக்கு பரிதாபமா இருந்துச்சு. அப்புறம் போனா போதுன்னு நான் கௌரவமா லிப்ட் கேட்டு வந்த வண்டியில மாமி அப்படியே கௌரவமா பிக்கப் பண்ணி வந்துட்டேன். ஆமா பெருசா பென்ஸ் கார்ல பிக்கப் பண்ணிட்டு வந்தத பாரு. எவனோ கட்டையில போறவன் ஒரு கட்டை வண்டியில 4 கழுதை ஏத்தின் வந்தான். 5வது கழுதையா நீயும் ஏறி வந்த. 6வது கழுதையா நீ ஏறிக்கின அதானே? இத பார், நான் பிராணிகளை நேசிக்கிறவன், விலங்குகளை விலக்கி வச்சு பார்க்க மாட்டேன். அதனாலதான் உன்னை கூட்டின்னு வந்தேன். ஐயோ சரிப்பா விடுங்க, எப்படியோ வந்து சேர்ந்துட்டீங்களா அது போதும். ஏன் மேடம் இந்த அட்மாஸ்பியரே ஒரு மாதிரி இருக்கு, இங்க நடமாடுற கேரக்டர்ஸ் எல்லாம் அதை விட ஒரு மாதிரி இருக்கிறானுங்க. வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? Tell me Pandu. டேய் நான் தான் என்னன்னு கேட்டுன்னு இருக்கிறேன்ல, அதானே told me பண்டு. சொல்றேன். என் மனசுல இருக்கிற பாரத்தை உங்க 2 பேர்கிட்ட இறக்கி வைக்கிறேன். பாத்து மேடம், நாங்க நசிக்கிட போறோம். டேய் சும்மா ஜோக் சொன்ன ஒத்துக்க மாட்டியா? அன்னைக்கு ஆயா நான் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு போன் வந்துச்சு. உங்க மாமியார் அன்னைக்கு கிளிப்பாட்டி அப்போ இப்போன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. கை பார்த்த நாடி ஜோசியர் வர்ற அமாவாசைக்குள்ள புட்டு கொண்டாருமா. இங்க பாரு, கிழவி உயிர் அப்படியே கெட்டியா புடிச்சு வச்சுக்கடா. நான் இப்பவே கிளம்பி வந்துடுறேன். சரி புறப்பட்டு சீக்கிரம் வாங்க. நான் செத்துட்டேன்னு உனக்கு யார் நீ சொன்னது? எனக்கு ஆயுசு கெட்டிடி. எனக்கு போன் பண்ணி உடனே கிளம்பி வர சொன்னதே உன் வேலைக்கார அந்த விலங்கடப்ப அருணாச்சலம் தான். இத பாரு, இப்ப நீ மரியாதையா வெளியே போறியா இல்லையா? ஏய் போறேன்டி. இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன். எங்க போற? இனிமே நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. அட மரக்கைண்ட மங்கினி, போறவளை ஏன்டா தடுக்கிற? நான் தடுக்காம வேற யார் தடுப்பா?
இப்படி ஒரு பிளான் பண்ணி பண்டுவை இங்க வர வச்சதே நான் தான். வர ஆவணி 22க்குள்ள ஒரு பொண்ணை பார்த்து பண்ணையாருக்கு பண்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஐயோ அது முடியலன்னா பண்டுவே பண்ணையார கல்யாணம் பண்ணிக்கணும். ஏய் இதுதான் நாட்டாமையோட தீர்ப்பு. நாட்டாம தீர்ப்ப மாத்தி எழுது. நான் சொன்னா தீர்ப்பு தான். இதுதான் நடந்தது. இதுதான் நடந்துச்சுன்னு சர்வ சாதாரணமா சொல்றீங்க. இதுக்கு மேல நடக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சே. அப்ப நான் சஸ்பெக்ட் பண்ணது சரியா போச்சு. நீ ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கியா பண்டு? ஹவுஸ் அரெஸ்ட் இல்ல, வில்லேஜ் அரெஸ்ட். ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு அந்த கிளிமூக்கு நாட்டாம கிளியரா எல்லா எல்லையும் சீல் வச்சு எல்லா சமையல காவலுக்கு போட்டான். பாவம் பண்டு. எது பாவம் பண்டுவா? நம்மளும் தான் பாவம். இத பாரு, இந்த கிளிமூக்கு நாட்டாம சொன்ன தீர்ப்பை பத்தி அம்மா டீட்டெயிலா சொன்னாங்க, கேட்டியா? இத பாரு மாமி, வெளியூர்ல இருந்து யாரு வேணாலும் உள்ளூருக்கு வரலாம், ஆனா ஊருக்குள்ள இருந்து யாரும் வெளில போக கூடாது. ஒன் வே, டோட்டல் க்ளோஸ். ஆமால. டேய் இந்த பாரு, நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன், புரிஞ்சுக்கோ. என்ன இப்படி மாட்டின்ட்டோமேன்னா? அது இல்ல, நம்ம 3 பேர் மட்டும் தான் மாட்டிக்கணும். ஆனா அந்த குலோத்துங்கன் மட்டும் எப்படியே எஸ்கேப் ஆயிட்டானே. டேய் குலோத்துக்கு நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன்டா. ஆனா அந்த ஆளு ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துடா, அதான் விட்டேன். அதானே. நீங்க யாரு? யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு எல்லாரையும் பிரச்சனை இழுத்து போட்டுதானே அடுத்த வேலை பாப்பீங்க. பாசமா பணம் தர வந்து வாங்கிக்கோடா கொலம்பஸ்ன்னு சொல்லும் போதே நான் கொஞ்சம் உஷாராயிருக்கேன். இது யார விட்டுது? ஆமா, அப்போ எனக்கு 6 மாசம் வாடகை பணம் தரேன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் அவ்வளவுதானா? ஆசை தோசை அப்பளம் வடை அஸ்கு புஸ்கா போச்சா? ஏன் பண்டு, எங்க ஆத்துக்கு ஒயிட் வாஷ் பண்றதுக்கு பணம் தரேன்னு சொன்னியே, அதுவும் சுவாகா தானா? ஐயோ யாரடி இப்ப இல்லன்னு சொன்னா? உங்க 2 பேருக்கும் நான் சொன்ன மாதிரி பணம் தரேன். சூப்பர் 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 சூப்பர். நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துறதுல ரவிச்சந்திரன், ஹரிச்சந்திரன். பண்டுனா பண்டுதான். ஆனா பதிலுக்கு நீங்க 2 பேரும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். அதானே பார்த்தேன். நீங்க காரியம் ஆவணம்னா தானே துட்டு எடுத்து வெளில வைப்பீங்க. சும்மா இருடா. என்ன ஹெல்ப் பண்டு? அந்த லூசு பண்ண பிக்ஸ் பண்ண தேதியில கல்யாணத்தை நடத்தியே தீர்வேன் நிக்கிறான். ஊரே அவன் பக்கம் தான் நிக்குது. என்ன பொண்ணை பார்த்து பேசி முடிவு பண்ண சொல்லிருக்கான். ஆனா பொண்ணுக்கு நான் எங்கடா போவேன்? ஐயோ அந்த முகர கட்டி எவடா கல்யாணம் பண்ணிப்பா? பண்டு பண்டு, நான் வேணா அந்த லூசு பண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஏய், ஏற்கனவே அந்த குலோத்துங்கன் கூட ஒரு தடவை ராகம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த பண்ணையார கட்டிக்கிட்டு உயிர் உள்ளவரை உஷா படத்தை ஓட்டலாம் பாக்குறியா? சும்மா இருங்கப்பா. இது பாரு, அவன் இந்த முகரக்கட்டையை தான் முழுசா பாத்துருக்கான்ல, அவங்கிட்ட போய் இதான் பொண்ணுன்னு காட்டணும்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். பொண்ணை காட்ட சொன்னா பூதத்தை காட்டுறியான்னு பொழந்து கட்டிட மாட்டான். பொழந்தாலும் பரவாயில்ல, இத கல்யாணம் பொண்ணுன்னு காட்டணும். நம்ம 3 பேரையும் முச்சந்தில நிக்க வச்சு சாணியை கரைச்சி தலையில ஊத்தி பிஞ்ச செருப்பாலேயே அடிப்பானுங்க. என்ன 2 பேரும் சேர்ந்து என்ன இப்படி கழுவி கழுவி ஊத்துறே? என்னமோ பண்டுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு மனசுல தோணுத சொன்னேன். நீ ஹெல்ப் பண்ண வேணாம், பல்பு பண்ண வேணாம், சும்மா இருந்தா போதும். கரெக்ட். இந்த லூசு பண்ண ஃபிக்ஸ் பண்ண முகூர்த்தத்துல அவனுக்கு கல்யாணம் நடந்துட்டா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்ல. எக்ஸாக்ட்லி. அதுல என்ன சந்தேகம்? ஆனா அவன் கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கணுமே. பொண்ணு கிடைச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. பொண்ணு கிடைச்சாச்சுன்னு வச்சுக்கிறதா? எப்படிடா? வெயிட் அண்ட் see. என்னடா இது? என்ன இவன் எப்ப பார்த்தாலும் அருவாளை தீட்டிக்கிட்டே இருக்கான். இவன் அருவாளை தீட்டுறானா அளவு கம்மி பண்றானா? இந்த வேலைக்கு இவனுக்கு மாத்தம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறாங்களே, ரொம்ப வித்தியாசமா இருக்க. இவனை எப்படி கூப்பிடுறது? கூப்பிட்டாலும் பிரச்சனை, கூப்பிடாம போனாலும் பிரச்சனை. சரி, எதுக்கும் 10 கூப்பிட்டு வைப்போம்.
ஹாய் புச்சி. டேங்கப்பா, பொம்பளை கிட்ட போட்ட ஆம்பளை இப்படி முறைச்சு பாக்குறானே. ஒரிஜினல் பொம்பளை இருந்தா எப்படி பாப்பா இவன் கொள்ளையில போறவன். சீ. நீயா என்ன பஜ்ஜின்னு கூப்பிட்டது? ஏய் போண்டான்னு கூப்பிடணுமா? நான் ஒன்னும் பச்சின்னு கூப்பிடல, புஜ்ஜின்னு தான் கூப்பிட்டேன். நீ என்ன எப்படி வேணாலும் கூப்பிடு. ஆமா நீ யாரு? என் பேரு தில்லாலங்கடி திலோத்தமா. தில்லாலங்கடி திலோத்தமாவா? என்ன அழகான அம்சமான அற்புதமான பேரு. இன்னைக்கு பூரா கூப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. அப்போ அப்படி ஓரமா உட்காந்து கூப்பிட்டுட்டே இரு. என்னது? நீ என்ன அப்படி கூப்பிட முடியாது. ஏன் கூப்பிட முடியாது? ஏன்னா நான் அவரோட அது. அவரோட அதா? எவரோட எது? சீ, எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லுவாங்களா? சொன்னாதானே புரியும். எப்படி என் முகத்தை ஓப்பனா சொல்லுவேன். ஆஃப்டர்வர்ட்ஸ் ஷையா. என்ன இருந்தாலும் நான் ஒரு தமிழ் பொண்ணு இல்லையா?